வணக்கம். வாழ்வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வாஸ்து புருஷனுக்கு என்ன மர்ம ஸ்தானம் இல்லாட்டி மர்ம சக்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதிகளில் நீங்க ஒருபோதும் ஆழமான குழியோ இல்லாட்டி அந்த பகுதியில் தூண்களோ கிணறு இல்லாட்டி போர் போன்றவற்றை அமைக்கக்கூடாது. அப்படி அமைத்தீர்கள் என்றால் உங்களது உடலில் அந்த அந்த இடத்தோட எஜமானனோட உடல் பகுதிகளில் நம்ம கத்தி வைக்க வேண்டிய சூழல், இல்லாட்டி இந்த பிளேட் வைக்கிறாங்க பத்தியில, எலும்பு உடைஞ்சு பிளேட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இது மாதிரி சூழல் எல்லாமே ஏற்படும். இல்ல அந்த பகுதியை வெட்டி அகற்ற வேண்டிய சூழல் ஏற்படும், இல்லாட்டி அங்க பேட்ச் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா இது எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு கட்டடம் இருக்கு பார்த்தீங்களா, இல்லாட்டி அந்த மனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனை சந்திக்கக்கூடிய மூளைக்கோடு, இந்த ரெண்டு இடம் போய் சந்திக்கணும். இந்த மூளைக்கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூளைக்கோடு வாஸ்து புருஷனோட மர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அது போக அந்த மூளைக்கோடு சந்திக்கிற இடம் பூரா மர்மஸ்தானம். அப்புறம் ஒரு நீங்க சதுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சதுரத்தோட மையப்பகுதி வாஸ்து புருஷனோட மர்மஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ அந்த சதுரம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த சதுரத்துல இப்படி ஒரு கோடு இருக்கு இல்லையா, மேல ஒரு கோடு இருக்குன்னா இங்க ஒரு கோடு, 4 கோடு இருக்கு இல்லையா, இந்த 4 கோட்டு எடுத்துக்கிட்டா அதுல நடுப்பகுதியும் வாஸ்து புருஷனோட மர்மஸ்தானம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. வாஸ்து புருஷன் ஈசான மூலையில தலை வச்சு படுத்திருக்கிறாரு. அப்ப தலை அந்த ஈசான மூலையில இருக்கு. நான் சொல்ற அந்த சதுர பகுதியில மையப்பகுதி அவரோட தொப்புள் பகுதியும் அவரோட மர்மஸ்தானமும் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கையை இப்படி வச்சிருக்கிறாரு, இப்படி படுத்து குப்புறதான் படுத்திருப்பாரு. அந்த குப்புறப்படுத்திருக்கக்கூடிய போது இந்த கை பகுதி பாருங்க, அந்த ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய 2 கோட்டோட மையப்பகுதியில இருக்கும். அவரோட கால் பகுதி பாருங்க, இந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 கோட்டில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில தான் இருக்கும். அதனாலதான் இந்த வாஸ்து புருஷன்ல நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல நீங்க துளை போட்டாலோ, தூண்கள் நட்டினாலோ, இல்லாட்டி கிணறு தோன்றினாலோ என்ன பண்ணா அந்த இடத்துல வாஸ்து புருஷனோட அந்த பாகம் குறிக்கக்கூடிய இடத்துல மனிதனுக்கும் துளை போட வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த தூண் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல இந்த முட்டியில இந்த கப்பை எடுத்து போட்டு இதுல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பேட்ச் வைக்கணும். முழங்கால்ல அதே மாதிரி வைக்க வேண்டிய சூழல் வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த பகுதிகள் தூணு பள்ளம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, கவனம். இப்போ வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் யோசிச்சு பாருங்க, மத்திய பகுதி தான் வரும். அந்த மத்திய பகுதியில பொதுவா குடும்பமே ஒண்ணு சேர்ந்து உட்காந்து சாப்பிடும், குழம்பு எல்லாம் பண்ணும். அந்த பகுதியில எச்சில் துப்பக்கூடாது. நம்ம சாப்பிட்டு சில சமயம் பாருங்க, சிலர் சாப்பிடுவாங்க, அவங்களோட எச்சில் பொருட்களை அவங்கள தட்டிலே வச்சு பழகுவாங்க, இலையிலே வச்சு பழகுவாங்க. சிலர் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அசௌகரியமாக, அந்த கண்ணியம் குறைவாக அந்த கீழே போடுவாங்க. நான் சில சமயம் ஹோட்டல்ல சாப்பிடும்போது பார்த்திருக்கேன், சிலர் இந்த கருவேப்பிலை எடுத்து டேபிள்ல போடுவாங்க. அது துடைக்கிறவன் தான் துடைச்சி எடுத்துட்டு பாவமா இருக்கும். நான் ஒருபோதும் அப்படி வெளியே போட்டது கிடையாது. நான் அந்த தட்டுக்குள்ளேயே வச்சிருவேன், இல்லாட்டி இலைக்குள்ளேயே வைப்பேன். ஏன்னா மற்றவங்கள சிரமப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. ஏன் சொல்றேன், அந்த மத்திய பகுதியில் நீங்க உட்காந்து சாப்பிடும்போது, பிரம்மஸ்தானத்துல உங்க குடும்பத்தை உட்காந்து சாப்பிடும்போது நீங்க சாப்பிடக்கூடிய பொருட்களை நீங்க அங்க போடக்கூடாது. ரொம்ப முக்கியமா அசைவம் சாப்பிடுவதை மத்திய பகுதியில தவிர்க்கவே வேண்டும். அப்படி சாப்பிட சூழல் தான் நீங்க மற்ற இடத்துல போய் சாப்பிடுங்க. அங்க அந்த எலும்புகளை எல்லாம் கீழே போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த வாஸ்து புருஷனோட பாகம் குறிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க அந்த உள்ளுக்குள்ள இரும்பு பேட்ச் எல்லாம் வைக்க வேண்டிய சூழல் வரும். சோ இதுதான் வாஸ்து புருஷனோட மர்ம பகுதின்னு சொல்லுவாங்க, மர்ம சக்தி பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல இதெல்லாம் கூடாது. அடுத்து இந்த இடங்கள்ல மரம் வளர்க்கக்கூடாது. அதுதான் தூணுக்கு ஈக்குவல். தூண் வைக்கிற முடியுங்களா, அப்ப அங்க மரம் வளர்க்கக்கூடாது. அசுத்தமான பொருட்களை அங்க போடக்கூடாது. பாலடைந்த பண்டங்களை அங்க போட்டு வைக்கக்கூடாது, துளை போடக்கூடாது. சல்லியம் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த இடங்களை சுத்தமா வைக்கக்கூடிய முறையை நீங்க கடைபிடித்தீங்கன்னா நீண்ட காலம் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியுடனும் வாழலாம். வாழ்வளம்.